ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கு தான் போட்டின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, இதுல தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேணும், யார் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல் தானே? சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே? ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது கூட ஞாபகம் இல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் பேசிக்கிறாங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, திரு ஸ்டாலினுக்கு அடிக்கடி மறதி அதிகமாகி போயிட்டுதுன்னு. அந்த மறதி அதிகமான காரணத்தினாலதான் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடம்பெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் அடுத்த மாசம் அறிவிக்க இருக்கிறாங்க. அதை மறந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டி அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்லா கேட்டுக்குங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன், அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் தாம்பரம் பல்லாவரம் 2 சட்டமன்ற தொகுதிகள் அத்தனை வாக்காளர் உறுப்பினர்கள் குழுமி இருக்கின்ற இந்த அரங்கிலே குறிப்பிடுறேன், இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. சட்டமன்றத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், அது அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நடக்கின்ற தேர்தல். மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் 2024ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. இப்பொழுது சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து பேசுங்கள்.